ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுண்டைக்காய் கூட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 100 கிராம் சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராமுக்கு மேலே பயத்தம்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டைம் கழுவி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி 50 ml தண்ணி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது தேங்காய், ஆனியன், சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, கருவேப்பிலை, மிளகாய். இது காரம் இருக்காதுங்க. இது பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மஞ்சத்தூள். இது தேங்காய், சோம்பு, மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் ரொம்ப நைஸாக கூட இல்லாமல் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இந்த பச்சை பயிரோட இந்த சுண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்ச விழுது எடுத்து இந்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி வந்தப்புறம் கடுகு தாளித்து நீங்கள் ஒரு அருமையான சுண்டைக்காய் கூட்டு சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம். நம்ம ரசம் சாதத்து கூட எம்மியாக இருக்கும், அருமையாக இருக்கும். சுண்டைக்காய் ஆக்சுவலி மலக்குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மருந்து பொருள்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேருக்கு இது லைட்டாக கசக்குங்கிறதுனால அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, சுகர் பேஷண்ட் இன்க்ளூடிங் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நம்மளோட ப்ரெஷரையும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். இதை உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்து பாருங்கள். வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.